அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்கள் கலர். இப்போ ஏதோ கலர் நச்சுக்குது, சப்போஸ் இந்த கலர் இது ப்ரெஸ் பண்ணனா இங்கே வருது. இது ஓகே கொடுத்தோன்னா சேம் இந்த கலர் இங்கே வரும். ஒரு சைடு மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கு. எஸ், இது எங்களுக்கு இது வேணும்னா இந்த டச் பண்ணிக்கணும். இங்கே இந்த வரும் இந்த ஒயிட் கலர். இந்த ஒயிலில் வந்து என்ன கலர் ரிஃப்ரெஷ் கொடுத்தோன்னே போகணும். செட் பண்ணி இந்த கலரில் கேன்சல். இந்த கலரு செட் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகும். இப்படி பண்ணிக்கலாம்ல, என்னத்துக்கு அப்படி பண்ணிட்டு நான் பார்க்கலாம். சிம்பிளாக போகுது. இது சிம்பிள், இது தேவையே இல்லை. இல்லை கஸ்டமருக்கு கலர் இப்போ வந்து நான் வந்து இப்போ போராடுறேன் வெளியில் எம்ப்ராய்டிங் கொடுத்து வாங்கும்போது அவங்க ஒன்று பண்ணி கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. நான் வந்து இந்த கலர் போடலையே அப்படின்னு சொன்னாக்க நான் இந்த கலர் தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். நான் அதில் ஒரு பிரச்சனை. இந்த டிசைன் பண்ணதுக்கு எவ்வளோ மிஷின் சார்ஜஸ்? 650 ரூபா. ஒன்று ஒர்க்குக்கு 650 ரூபா. இந்த டிசைன் கூட இருக்குது. இந்த பையன் 650 ரூபா இந்த ஒர்க்கு. எங்கே பண்ணுறது டிசைன்? இது இங்கே அருவி எம்ப்ராய்டிங் இருக்குல்ல, அருவி எம்ப்ராய்டிங் சொல்லிட்டு மல்டி ஹெட் போட்டுருக்கான். 5 மிஷின் வச்சுருக்கா. மல்டி ஹெட் 650 ரூபா. 680 உங்களுக்கு டிசைன், உங்களுக்கு ரேட்டு. கஸ்டமருக்கு பண்ணுறது 1000. கஸ்டமர் நான் எப்படி இதை பண்ணணும்? என் கஸ்டமர்லாம் பாவம் என்ன. ஓகே, இதை பண்ணிக்கலாமா? இப்போ வர ஓகே, இதை பண்ணிக்கலாம்ல? இதை பண்ணலாம். ஓகே பண்ணுங்க. இது ஆயிட்ட பேருக்கு ரெடி. ஓகே, இது இப்போ ரெடி. இப்போ நான் ஃப்ரேமிங் போடுறது. இதை நூலெல்லாம் போட தெரியும் உங்களுக்கு? அதெல்லாம் போடலாம். எந்திரிச்சு தான் ஓடணும் அதுக்கெல்லாம். இந்த சிஸ்டம்ல தான் டவுட் இருக்கா? சிஸ்டம் அவ்வளோதான், வேற ஒன்றும் இதில் ஒன்றுமே இல்லை. இது செட் பண்ணி வச்சேன்னா போதும், அவ்வளோதான். உங்களுக்கு என்ன